ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினபடி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். சாட் ஐட்டம்னாவே நம்ம எல்லாருமே ரொம்ப அன்ஹெல்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதையே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணோன்னா, அதுவும் ரொம்ப கம்மி செலவில் பண்ணோன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் இந்த அர்பன் பிளாட்டரோட பானி பூரி ரெடி டு ஃப்ரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஒரு அமேசான் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ரெடி டு ஃப்ரை பூரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேக்கெட்டில் இருக்கும். அதை நம்ம எண்ணெயில் பொரித்து நம்ம அழகாக பானிபூரி வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி. ஸோ நம்ம வெளியில் கடையில் எப்படி இருக்குமோ அப்படி யோசிக்காமல் நம்ம வீட்லேயே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுக்கறது. இது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் பேக்கெட் அர்பன் பிளாட்டர்து. அமேசானில் வந்து எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் 105 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ மொத்தம் பார்த்திங்களா இதில் 75 பூரிஸ் பண்ணலாம். நம்ம இந்த பானிபூரி 75 பண்ணலாம். வேணுங்கிறத எடுத்துகிட்டு நம்ம இதிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அழகாக ஜிப்லாக் கவரில் வருது. 1 இயர் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து க்ரீன் சட்னி. நம்ம ஜென்ரலாக சாட் ஐட்டமுக்கு கொத்தமல்லி புதினாலாம் போட்டு அரைக்கிறது. அதே மாதிரி இது வந்து ஸ்வீட் சட்னி, பேரிச்சம்பழம் புளியெலாம் வச்சு அரைக்கிறது. இது 2 சட்னியுமே நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பச்சை பயிறு நல்லா ஊற வச்சு 6 ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2-3 சின்னதாக எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்துட்டுருக்கேன். வெங்காயம், லெமன் வந்து பிழியறதுக்கு, அப்புறம் பொமோகிரானேட் சீட்ஸ் இருந்ததுன்னா அது, அப்புறம் சாட் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம நல்ல சூடான எண்ணெயில் இந்த பூரிஸை ஃப்ரை பண்ணி நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். 1 இயர் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஹோல் வீட்டில் தான், கோதுமை மாவில் தான் செஞ்சது. ஸோ மைதாலாம் கிடையாது. அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் இது. நம்ம கடையில் போய் சாப்பிட்றத விட இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது அமேசான்லேயும் கிடைக்கிறது. ஸோ வாங்க இப்போ நம்ம இதை பொரிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்தோன்னா நிமிஷத்தில் இது எல்லாமே பொரிச்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக, அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா மெல்லிஸாக பூரி கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியுமே ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு இது கிறிஸ்பியாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட இதை பொரித்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுற மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது, அப்புறம் பச்சை பயிறு, இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான மிளகாய் தூள், சாட் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம அந்த பானி செய்யணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியில் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் சட்னி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு லெமன் அளவுக்கு பிழிஞ்சு அதை பானியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பானிபூரிக்கு இந்த பானி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதுலேயே ஸ்வீட் சட்னியும் ஆட் பண்ணிட்டேன். சில பேர் ஸ்வீட் சட்னி தனியாக மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரியே நம்ம தனியாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ டேங்கினஸ் அண்ட் ஸ்வீட்னஸ் எல்லாமே இந்த ஒரே பானியில் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இது எப்படி நம்ம சர்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி பொரித்து வச்ச பூரியில் நல்லா ஒரு சின்ன ஹோல் மிடில் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்வீட் சட்னி, அதுக்கப்புறம் பொமோகிரானேட் சீட்ஸு. ஸோ இது அவங்கவுங்க விருப்பம் தான். உங்களுக்கு எது டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டு ஜாஸ்தி போட்டுட்டு நீங்கள் அது மாதிரி சர்வ் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாட் ஐட்டம் சாப்பிட்டோம், குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.